சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ நாம என்ன பண்ணக்கூடாது? பழி வாங்கணும்னு, அவங்க நமக்கு செஞ்ச தீமைக்காக நாம பழி வாங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அகைன்ஸ்டா திருப்பி அவங்க செய்ததை விட அதிகமா நாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சத்துருக்கள் பசியா இருந்தா என்ன செய்யணுமோ அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அவங்க தாகமா இருந்தா பானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி செய்கிறதுனால அவன் தலையின் மேல் அக்கினி தழல்களை சேர்ப்பாய். அக்னி தழல்களை குவிப்பது என்றால் என்ன? சோ இட் கிவ்ஸ் கில்ட்டி கான்சியஸ்னஸ் ஃபார் தெம், இல்லையா? நாம நமக்கு தீமை செய்திருக்கிறாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நாமளும் பதிலுக்கு பதில் அவங்களுக்கு தீமை செய்வோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துதான் நல்லா சண்டை போடலாம். சில பேருக்கு எல்லாம் சண்டை போடுறதுனாலே அவ்வளவு சந்தோஷம். சோ சண்டை அவங்க ஏத்தி விட்டு நம்மள சண்டை போட வைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சோ நாம என்ன பண்ண போறோம்? ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்குள்ள ஏமாற்றத்தை கொண்டு வருகிறோம். சோ அந்த ஏமாற்றம் அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் கொடுக்குது. சோ நம்ம இவளுக்கு இவ்வளவு தீமை பண்ணோமே, நம்மள இவ்வளவு மன்னிக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் வருது. சோ இது ஃபர்ஸ்ட் வே. சோ இதுலயும் அவங்க திருந்தல, அவங்க மனம் மாறலைன்னா லீவ் இட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அவங்க மனம் மாறல, இன்னமும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தீமையை செய்யணும்னு தான் நினைக்கிறாங்கன்னா பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா. பழி வாங்குவார், அவரே செய்திருவார்கள் எல்லாவற்றையும். சோ நாம என்ன செய்யணும்? தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அவங்க நமக்கு தீமை செய்தாலும் நம்ம நன்மை செய்யறதுனால, நம்ம அவர்களுக்கு செய்கிற நன்மையினால அதை வெல்லணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனோடு மட்டும் இல்லாம நாம நம்மளுடைய வாழ்க்கையின் கோலை நோக்கி போயிட்டு நம்ம வாழ்க்கையில ஜெயித்து காட்டணும். அந்த ஜெயிப்பு அவர்கள் எல்லாவற்றையும் மனமாற செய்யும் அப்படின்னு ஆண்டவர் நம்மள சொல்லியிருக்கிறாரு. தீமைய நன்மையினால வெல்லுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு.